வெல்கம் டு தஞ்சை பாரம்பரிய சமையல். உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் துவரம்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கணும். பூண்டு 4-5 பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு தட்டி அதில் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை தட்டி வடை செய்கிற மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கணும். 2 பக்கம் வேக வச்சு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடை குழம்புன்னு சொல்லலாம், இல்லை உருண்டை குழம்புன்னு இதை சொல்லலாம். நம்ம மொத்தமாக பொரித்து எடுத்த பிறகு மொத்தமாக அந்த குழம்புல சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இல்லைன்னா இது குழம்புலாம் இழுத்துரும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டே வந்தோம்னா குழம்பும் இழுக்காமல் நம்ம தேவையானப்போ அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கொஞ்சமாக வெந்தயம் தாளித்த பிறகு அதில் வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி நைஸாக அரிஞ்சு அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு குழம்புக்கு தேவையான மசாலாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். நாங்கள் சேர்த்த பிறகு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் நல்லா கிளறின பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி அதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம தட்டி வச்சு நம்ம வடை, அந்த வடையை ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாகி நம்ம தேவையானப்போ அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரை மூடி தேங்காய் அரைச்சி நம்ம கடைசியாக அதில் சேர்த்து கருவேப்பிலை மல்லித்தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வீணாக போகாது. நம்ம இட்லி தோசை கூட இதை தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒன்று போடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.